118ங்கிற எண்ணிக்கையை உறுதிப்படுத்துகிற அதிகாரம் எதற்காகனா, ஒரு ஆட்சி ஸ்டெபிலைஸ்டாக இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் வர்றீங்க, நான் சுவரிங்கன் பண்ணுறேன், 10 நாளில் ஆட்சி கலைஞ்சிருது, திருப்பி இன்னொருத்தரை கூப்பிட்றேன், சுவரிங்கன் பண்ணுறேன். அப்போ கவர்னருடைய வேலை ஒரு தெளிவான, நியாயமான, நிலையான ஆட்சி அமைகிறதுக்கான பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் கான்ஸ்டியூஷன் சைலண்ட்டாக இருக்குது. கவர்னரோட நிறைய பவரில் கான்ஸ்டியூஷன் சைலண்ட். அப்போ இது எப்படி ஜட்ஜ்மெண்ட்ஸ் இப்படி வந்திருக்குன்னா, எஸ்ஆர் பொம்மை கேஸில் ஒரு சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனுங்கிற வார்த்தையை பயன்படுது. அதாவது சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷன். ஸோ கவர்னருக்கு டிஸ்கிரிஷன் இருக்குது. எப்போ இருக்குன்னா அந்தந்த சிச்சுவேஷனில் அப்படின்னு. அதுக்கப்புறம் எடியூரப்பா கேஸ் வரைக்கும் நம்ம நிறைய விஷயம் பார்க்குறோம். இப்போ எடியூரப்பா கேஸில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டைம் லிமிட். இப்போ சில பேர் பார்க்குறோம், எங்களுக்கு 15 நாள் டைம் இருக்குது, 1 மாதம் டைம் இருக்குது. டைம் லிமிட் தான் ஆக்டில் இல்லை. அசம்பிளிக்கு டைம் லிமிட் இருக்குது, பழைய அசம்பிளி முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அது சஸ்பெண்டட் அனிமேஷனில் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு காபந்து ஒருத்தர் தொடரலாம், இல்லைன்னா பிரசிடென்ட் ஆட்சி டிக்ளேர் ஆயிரலாம், கவர்னர் வந்துடலாம். இப்போ எடியூரப்பா கேஸ் என்ன சொல்லுது, கவர்னருக்கு டவுட் வந்துருச்சு, வர்ற ஆஃபர் சரியான ஆஃபர் இல்லைன்னா நீ ஸ்வேரிங்கன் பண்ணுங்க லார்ஜஸ்ட் பார்ட்டி இல்ல ப்ரீபோல் அலையன்ஸ், இதுல எது 180 நம்பர் தாண்டுதோ 180 நம்பர் தாண்டினாலும் லார்ஜஸ்ட் பார்ட்டியோட கூப்பிடலாம். அது கவர்னருடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, சட்டத்தில் இல்லை. எனக்கு தெரிஞ்ச நேற்று அவங்க ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தா 35% இருக்கிறதுனால நீ கூப்பிடுங்க அப்படின்னு. இந்த 35% இதெல்லாம் மேட்டர் கிடையாது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல. அது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் போஸ்ட் சிஸ்டத்தில் அந்த கான்செப்ட் கிடையாது.